வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் மட்டும் புரிந்து கொள்ளக்கூடிய ரகசியமான வாழ்க்கையின் சில காயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நிச்சயமாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த விஷயங்கள் எப்படி ஏற்பட்டது, அது ஏற்பட்டதற்கான காரணங்கள் என்ன என்று தெரியாமல் நீங்கள் குழப்பிக்கொண்ட தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அதை நீங்கள் யாரிடமும் முழுமையாக சொல்ல முடியாது. அதை மனதிற்குள்ள மட்டும்தான் வைத்து கொள்ள முடியும். வெளியில் சொன்னால் நம்மை தவறாக நினைத்து விடுவார்களோ என்று உங்கள் மீது நீங்களே ஒரு தவறான எண்ணத்தை வைத்து கொண்டு தவறாகவே புரிந்து கொண்ட ஒரு தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். சில கண்ணீர் துளிகள் இரவில் மட்டும் வந்திருக்கலாம். சில கவலைகள் மனதிற்குள் மட்டுமே இருந்திருக்கலாம். வெளியில் நீங்கள் அமைதியாகவும் பொறுப்பானவராகவும் இருந்தாலுமே உள்ளுக்குள்ள பல கேள்விகளுடன் போராடிய ஒரு அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். இந்த அனுபவங்கள் ஏன் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது என்று தெரியாமல் உங்களுக்குள்ள நீங்களே குழம்பி போன ஒரு தருணங்களும் நிச்சயமாக உங்களுக்குள்ள இருக்கும். மற்றவர்கள் உங்களை பார்த்து இருவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று கூட நினைத்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய உண்மையான போராட்டங்கள் உங்களுக்கு மட்டும்தான் தெரிந்திருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கைக்குள்ள கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள், இதுவரைக்கும் அந்த கஷ்டத்தை தாண்டி எப்படி வாழ்க்கையில முன்னேறி வந்தீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயமாகவே இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில கன்னி ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில காயங்களை யாரிடமும் பகிராமல் கூட சுமந்திருக்கலாம். ஜோதிட நம்பிக்கைகளில் கன்னி ராசி ஆழமாக சிந்திக்கும் உணர்வுகளை உள்ளுக்குள்ள வைத்துக் கொள்ளும் தன்மை கொண்டதாகவே கூறப்படுகிறது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. இது நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கூற வேண்டும். அதே மாதிரி கன்னி ராசிக்காரங்களாகிய உங்களுக்கு மட்டும் உரிய ஒரு தனித்துவமான வாழ்க்கையில சில வழிகள் இருக்கும். அதை யாரிடம் சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதற்காகவே நீங்கள் எதையும் வெளியில் சொல்லாமல் மனதிற்குள்ள வைத்து கொண்டு ஏதோ ஒரு பேய் பிடித்தது போல, பித்து பிடித்தது போல குடும்பத்துக்குள் இருந்து கொண்டும் இருப்பீர்கள். ஆனால் உங்களிடமே வந்து கேட்டிருப்பார்கள், ஏன் உனக்கு எதன் மேலேயும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் என்பது இல்லாமல் போய்விட்டது, எதுவுமே உனக்கு பிடிக்க மாட்டேங்கிறது, என்னடா இது வாழ்க்கைங்கிற மாதிரி நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் என்றெல்லாம் உங்களை பார்த்து கேட்ட நபர்கள் எத்தனையோ பேர் உங்களுடைய குடும்பத்தில் உண்டு. அது எவ்வளவு தான் கச்சிதமாகவே நேர்மையாகவே வாழ்ந்தாலும் காலம் ஏதோ ஒரு துரதிர்ஷ்டத்தின் மூலம் நம்மை சோதித்து கொண்டே இருக்கிறது என்ற ஏக்கங்கள் கூட உங்களுடைய மனதிற்குள் இன்னும் உருவாகி கொண்டே இருக்கலாம். இந்த வெளியில் சொல்ல முடியாத துரதிர்ஷ்டங்களின் நீண்ட நாள் பயணங்களும் ரகசியமான வாழ்க்கை காயங்களும் உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் யாரிடமும் போய் உதவி கேட்கவில்லை, உங்களது சோகத்தை கூறி புலம்பியதும் கிடையாது. அத்தனை சோதனைகளையும் தனி ஒரு ஆளாக அமைதியாக எதிர்கொண்டு இன்று சமுதாயத்தில் ஒரு வெற்றியாளராக வலம் வரும் உங்களது இந்த உண்மையான போராட்டங்களும் அமைதியான மீட்சையும் தான் உங்களை ஒரு அசைக்க முடியாத சக்தியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றி கொடுக்க போகிறது என்பதை இனி வரக்கூடிய நாட்களிலாவது நீங்கள் பார்த்து புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடுத்த சில நாட்களுக்குள் வெற்றிக்கான அடித்தளங்கள் இப்பொழுது அமையப் போகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு சோதனைகளுக்கும், ஒவ்வொரு தாமதங்களுக்கும், ஒவ்வொரு ஏமாற்றங்களுக்கும் உங்களை ஒரு புதிய நிலைமைக்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு நேரங்களை உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். சில நேரங்களில் வாழ்க்கை முன்னேறவில்லை என்று தோன்றினாலும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்திற்கான அடித்தளம் அமைந்து கொண்டிருக்கலாம் என்பதை நீங்களே இப்பொழுது உணரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. இன்னும் வரக்கூடிய சில நாட்களில் கன்னி ராசியான உங்களுக்கு புதிய திட்டங்களும் புதிய முடிவுகளும் புதிய நம்பிக்கைகள் உருவாக்கக்கூடிய காலமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். இதுவரை நின்று கொண்டிருந்த முயற்சிகள் நகரத் தொடங்கும். உங்களுடைய திறமையை மற்றவர்கள் கவனிக்க தொடங்குவார்கள். வாழ்க்கையை வேறு கோணத்தில் பார்க்கக்கூடிய மனநிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். எனவே ஜோதிட நம்பிக்கையில் கன்னி ராசியான உங்களுக்கு பொறுமை, அறிவு, திட்டமிடல் ஆகியவற்றின் மூலம் உயரத்தை அடைவீர்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதன் போலவே இந்த ஒரு நேரத்திலும் அதற்காகவே நீங்களும் போராடி கொண்டும் தான் இருப்பீர்கள். உங்களுடைய பயணங்கள் மெதுவாக இருந்தாலும் அது உறுதியானதாக இருக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் உங்களை காயப்படுத்திய அனுபவங்கள் இனிமேல் உங்களை வலிமையான
வலிமையான மனிதராக மாற்றி போட்டுவிடும். இந்த புதிய அத்தியாயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை, முன்னேற்றம் மற்றும் வெற்றிக்கான பாதையை திறக்கக்கூடிய வாய்ப்பாக எல்லாத்தையும் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே அமைத்து கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வரக்கூடிய சில நாட்களில் நடந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே நடக்கப் போகிறது என்பதை நீங்களே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக இருக்கும். உங்களது ஒட்டுமொத்த எதிர்கால வாழ்விற்கான ஒரு அசைக்க முடியாத அஸ்திவார காலம் இப்பொழுது தொடங்க ஆரம்பிக்கும். இத்தனை காலங்கள் தடைகளும் முட்டுக்கட்டைகளும் நிறைந்த ஒரு பாதையில் பயணித்த உங்களுக்கு இனிமேல் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்ற ஒரு தெளிவான ராஜா பாட்டை உங்களுடைய கண்ணெதிரே இப்பொழுது தெரிய தொடங்க போகிறது. இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்களும் உங்களை அடுத்த பல வருடங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத வெற்றியாளராக மாற்றி கொடுக்கும். கடந்த கால துயரங்கள் யாவும் ஒரு வளைந்த கனவு போல மறைய உங்களுடைய வாழ்வில் ஒரு புதிய பொற்கால அத்தியாயங்கள் இப்பொழுது கம்பீரமாக தொடங்கும் என்பதையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வீர்கள். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நடந்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை தேடி கொடுக்கும். கன்னிராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சுக்களில் கவனம் என்பது தேவைப்படும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விவேகத்துடன் நீங்கள் செயல்படலாம். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு இழுப்பறிகள் எல்லாமே இப்பொழுது மறைந்து உங்களுக்கு நன்மைகள் என்பது தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், நல்லது மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். பயங்களும் உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் யாரிடமும் போய் உதவி கேட்கவில்லை. உங்களது சோகத்தை கூறி புலம்பியதும் கிடையாது. அத்தனை சோதனைகளையும் தனி ஒரு ஆளாக அமைதியாக எதிர்கொண்டு இன்று சமுதாயத்தில் ஒரு வெற்றியாளராக வலம் வரும் உங்களது இந்த உண்மையான போராட்டங்களும் அமைதியான மீட்சியும் தான் உங்களை ஒரு அசைக்க முடியாத சக்தியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றி கொடுக்க போகிறது என்பதை இனி வரக்கூடிய நாட்களிலாவது நீங்கள் பார்த்து புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடுத்த சில நாட்களுக்குள் வெற்றிக்கான அடித்தளங்கள் இப்பொழுது அமையப் போகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு சோதனைகளுக்கும், ஒவ்வொரு தாமதங்களுக்கும், ஒவ்வொரு ஏமாற்றங்களுக்கும் உங்களை ஒரு புதிய நிலைமைக்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு நேரங்களை உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். சில நேரங்களில் வாழ்க்கை முன்னேறவில்லை என்று தோன்றினாலும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்திற்கான அடித்தளம் அமைந்து கொண்டிருக்கலாம் என்பதை நீங்களே இப்பொழுது உணரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. இன்னும் வரக்கூடிய சில நாட்களில் கன்னி ராசியான உங்களுக்கு புதிய திட்டங்களும் புதிய முடிவுகளும் புதிய நம்பிக்கைகள் உருவாக்கக்கூடிய காலமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். இதுவரை நின்று கொண்டிருந்த முயற்சிகள் நகரத் தொடங்கும். உங்களுடைய திறமையை மற்றவர்கள் கவனிக்க தொடங்குவார்கள். வாழ்க்கையை வேறு கோணத்தில் பார்க்கக்கூடிய மனநிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். எனவே ஜோதிட நம்பிக்கையில் கன்னி ராசியான உங்களுக்கு பொறுமை, அறிவு, திட்டமிடல் ஆகியவற்றின் மூலம் உயரத்தை அடைவீர்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதன் போலவே இந்த ஒரு நேரத்திலும் அதற்காகவே நீங்களும் போராடி கொண்டும் தான் இருப்பீர்கள். உங்களுடைய பயணங்கள் மெதுவாக இருந்தாலும் அது உறுதியானதாக இருக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் உங்களை காயப்படுத்திய அனுபவங்கள் இனிமேல் உங்களை வலிமையான மனிதராக மாற்றி போட்டுவிடும். இந்த புதிய அத்தியாயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை, முன்னேற்றம் மற்றும் வெற்றிக்கான பாதையை திறக்கக்கூடிய வாய்ப்பாக எல்லாத்தையும் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே அமைத்து கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வரக்கூடிய சில நாட்களில் நடந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே நடக்கப் போகிறது என்பதை நீங்களே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக இருக்கும். உங்களது ஒட்டுமொத்த எதிர்கால வாழ்விற்கான ஒரு அசைக்க முடியாத அஸ்திவார காலம் இப்பொழுது தொடங்க ஆரம்பிக்கும். இத்தனை காலங்கள் தடைகளும் முட்டுக்கட்டைகளும் நிறைந்த ஒரு பாதையில் பயணித்த உங்களுக்கு இனிமேல் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது
என்ற ஒரு தெளிவான ராஜா பாட்டை உங்களுடைய கண்ணெதிரே இப்பொழுது தெரிய தொடங்க போகிறது. இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்களும் உங்களை அடுத்த பல வருடங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத வெற்றியாளராக மாற்றி கொடுக்கும். கடந்த கால துயரங்கள் யாவும் ஒரு வளைந்த கனவு போல மறைய உங்களுடைய வாழ்வில் ஒரு புதிய பொற்கால அத்தியாயங்கள் இப்பொழுது கம்பீரமாக தொடங்கும் என்பதையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வீர்கள். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நடந்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை தேடி கொடுக்கும். கன்னிராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சுக்களில் கவனம் என்பது தேவைப்படும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விவேகத்துடன் நீங்கள் செயல்படலாம். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு இழுப்பறிகள் எல்லாமே இப்பொழுது மறைந்து உங்களுக்கு நன்மைகள் என்பது தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்